மக்களே, நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி காலையிலேருந்து சரியாக வீடியோ போட முடியல. மந்த்லி செக்கப் போயிட்டு கடைக்கே ஒரு 3-3:30 போல் தான் வந்தேன்னா செம்ம டயர்ட். இருந்தாலும் படுத்தாலும் தூக்கம் வரல. ஏன்னா 1ஆந்தேதி வந்துருச்சு. இப்போ தான் வாடகை கொடுத்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 1ஆந்தேதி வந்துருச்சு. சரி, 1ஆந்தேதி வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டா பார்த்தா அக்டோபர் 1 இன்னைக்கு. இந்த வருஷம் முடியணும் 90 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் ஒரு சபதம் எடுப்போம். நானும் ஒரு சபதம் எடுத்தேன். என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துலையாவது கடவுளே நல்லபடியாக கையை காலை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கணும், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒரு ஏற்றத்தை கண்டுடணும்னு நினச்சா ஏற்றம்லாம் வருதோ இல்லையோ, ஏமாற்றமும் வருத்தம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ போங்க, இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 1ஆந்தேதி வர மாதிரி இருக்குது. வாடகை, கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை, மல்லிகை ஜாமான், கேஸ் பில்லு, எப்பப்பா குடும்பம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை போல். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சம்பாதிச்சே ஆகணும். ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் மதிக்க மாட்டாங்க. உண்மையான ஒரு வார்த்தை. இன்றைக்கி ஓடுற வயசில் நம்ம உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார வேண்டிய வயசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருத்தர் தயவில் இருந்தே தான் ஆகணும். அதனால் இன்னையிலேருந்து இல்லை, இனிமேல் இருந்தாலும் நாம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருங்க. காமெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போயும் சொந்த காலில் தான் நிற்கிறேன் அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. சொந்த காலில் நிற்கிறது மீன்ஸ் நம்மளோட தேவைகளுக்கு இன்னொருத்தர்கிட்ட கை ஏந்தாமல், நான் இப்போது எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஊருக்கு போகணும், ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே நம்ம இன்னொருத்தர்கிட்ட கை ஏந்தாமல் நாம் நம்ம செலவுகளை பார்த்துக்குறோம் இல்லைங்களா? இதுதான் சொந்த காலில் நிற்கிறது. அதை விட்டுட்டு நான் இப்போயும் சொந்த காலில் தான் நிற்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதுங்க யாரும். அப்புறம் என்ன அப்படின்னா, செலவுலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்படின்னா தான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். ஒரு 500 ரூபா நோட்டை மாற்றும் போது இந்த செலவுக்கு இந்த காசை மாற்றியே ஆகணுமா அப்படின்னு யோசிங்க. சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான். ஆனால் செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. 10 ரூபா சம்பாதியோன்னா 8 ரூபா செலவு பண்ணிவிட்டு 2 ரூபா சேமிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம். ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். கேட்டால் நல்லது, கேட்கலனாலும் நல்லது தான்.